மதுரைன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது மீனாட்சி அம்மன் தான். இன்றைக்கி நவராத்திரி விழாவோட 5ஆம் நாள் மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மீனாட்சி அம்மனுக்கு மீனாட்சி என்ற பெயர் எதனால் சூட்டப்பட்டதுன்னா, கயல் மீன் போன்ற கண்களையோ இவங்க ஆட்சி செய்த மகிமையை பார்த்து வச்சது தான் மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மன் ஆட்சி செஞ்சிட்ருக்கும் பொழுது பறக்க முடியாத ஒரு கிளி அழுததாகவும் அம்மனை நினச்சி அந்த நேரத்தில் அம்மன் கிளியை தன்னோட கையில் ஏந்திக்கிட்டாங்களாம். இதுக்கப்புறம் நீ எப்போவும் என் கூடவே இரு அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. நாம் எப்போவும் கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைப்போம் இல்லையா, அந்த வேண்டுதல் எல்லாத்தையுமே அந்த கிளி தான் ஞாபகம் வச்சு அம்மன்கிட்ட சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் எப்போவும் அம்மனை மட்டும் வேண்டிக்காமல் கிளிக்கிட்டையும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இன்றைக்கி நம்ம இருக்கிற ஏரியாவில் நவராத்திரியோட 5ஆவது நாள் கலை நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து தொடர்ந்து 4 நாள் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்றைக்கி முதல் நாளான பரதநாட்டியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஆடினாங்க குழந்தைங்கள்லாம். அவங்க ஆடினதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு எப்படா அனுமா வளருவா, அவளை எப்படா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஆட விடலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பசங்க ஸ்டேஜில் ஆட ஆட அனுமாவோட கால் இங்கே தானாகவே ஆடிக்கிட்டே இருந்துச்சு. பசங்களும் ரொம்ப நேரமாக ஆடிக்கிட்டே இருந்தாங்க. பிரேக் விடுவாங்கன்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அவங்க பிரேக் விடுற மாதிரி தெரியல, கரண்ட்டு பிரேக் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி போடுறதுக்குள்ளே கரண்ட்டே திரும்ப நானே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு டான்ஸ் ஆடின பசங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எல்லா ப்ரைஸையும் கொண்டு போய் ஸ்டேஜ்கிட்ட வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் பெற்று வச்சுருக்கிறது எனக்கு அதுக்கு வேணும், கண்டிப்பாக வேணும், கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். அதோட படன்னு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டோம். மனநிறைவோட திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.